ஹாய், இன்னைக்கு இந்த லெசனில் புட்டோட யூசேஜ் பற்றியும் புட் ரிலேட்டட் சில ஃப்ரேசல் வேர்ப் பற்றியும் பார்க்கலாம். புட்டுங்கிறது வேர்ப், புட்டோட மீனிங் வைத்தல். நம்ம போன லெசனில் கீப்போட யூசேஜ் பற்றி பார்க்கும்போது கீப்போட மீனிங்கும் வைத்தல் தான், புட்டோட மீனிங்கும் வைத்தல் தான். ஸோ ரெண்டு வேர்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ புட்டோட மீனிங் வைத்தல். ஒரு பொருளை டெம்ப்ரவரியாக ஒரு பிளேஸில் வைக்க சொல்லும்போது நம்ம புட்டை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புட் தி கீ இன் தி ட்ராவர். ட்ராவரில் இந்த கீயை வை. ஐ ஹாவ் புட் தி மொபைல் ஆன் தி டேபிள். நான் டேபிள் மேலே மொபைலை வச்சுருக்கேன். ஐ ஹாவ் புட்டுன்னா நான் வைத்திருக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் புட் தி மொபைல் ஆன் தி டேபிள். டோன்ட் புட் தி மொபைல் ஆன் தி சோஃபா. மொபைலை சோஃபா மேலே வைக்காதீங்க. Don't put the mobile on the sofa. I don't remember where I put my socks. எனக்கு ஞாபகம் இல்லை என்னோடய சாக்ஸை எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. I don't remember where I put my socks. Put it on the shelf. அது செல்ஃபு மேலே வை. இந்த மாதிரி டெம்ப்ரவரியாக ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்க சொல்லும்போது நம்ம புட்டை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புட் ரிலேட்டட் சில ஃப்ரேசல் வேர்ப் பற்றி. ஃப்ரேசல் வேர்ப் பண்ண உடனே நம்ம அதை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ண வேணாம். எதுக்குன்னா நல்ல ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க நிறைய ஃப்ரேசல் வேர்பை அவங்க பேசும்போது கொண்டு வருவாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காவது நம்ம ஃப்ரேசல் வேர்பை படித்தே ஆகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புட் அவுட்டுங்கிற ஃப்ரேசல் வேர்ப் பற்றி. புட் அவுட்டுன்னா அணைத்தல். டு ஸ்டாப் சம்திங் பேர்னிங், ஏதாவது எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறத அணைக்கிறதுக்கு புட் அவுட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புட் அவுட் தட் ஃபயர், அந்த தீயை அணை. இந்த புட் அவுட்டுங்கிறது ஸ்ப்ளிட் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் அவுட் கொண்டு போகலாம். ஸோ புட் தட் ஃபயர் அவுட், இங்கே ஃபயருங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ புட் தட் ஃபயர் அவுட்னு கூட சொல்லலாம், புட் அவுட் தட் ஃபயர்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரேசல் வேர்ப் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புட் அவுட் தி லைட், அந்த லைட்டை அணை. புட் அவுட் தி கேண்டில், அந்த மெழுகுவர்த்தியை அணை. புட் அவுட் தி ஸ்டவ், அந்த ஸ்டவ்வை அணை. இந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை அணைக்கிறத சொல்கிறதுக்கு நம்ம புட் அவுட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புட் ஆன். புட் ஆன்ங்கிற ஃப்ரேசல் வேர்ப் பற்றி. புட் ஆன்ங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஃபஸ்ட்டு டு வேர், அணிந்து கொள்ளுதல். நம்ம சட்டையை அணிந்து கொள்ளுன்னு சொல்ல மாட்டோம், சட்டையை போட்டுக்கொள்ளுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த போட்டுக்கொள், புட்டான் என்ன போட்டுக்கொள். புட்டானோட மீனிங் போட்டுக்கொள். புட்டான் தி ஸ்வெட்டர், இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கோ. இதே மாதிரி புட்டானுங்கிறது ஸ்ப்ளிட் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் கொண்டு போகலாம். புட் தி ஸ்வெட்டர் ஆன். ஸோ புட்டான் தி ஸ்வெட்டர்னு கூட சொல்லலாம், புட் தி ஸ்வெட்டர் ஆன் அந்த மாதிரி கூட சொல்லலாம். புட்டான் யுவர் மாஸ்க், உன்னோட மாஸ்க்கை போட்டுக்கோ. புட் யுவர் மாஸ்க் ஆன். புட்டான் யுவர் ஷூஸ், உன்னோட ஷூஸை போட்டுக்கோ. புட்டான் யுவர் பேண்ட்ஸ், உன்னோட பேண்ட்ஸை போட்டுக்கோ. புட் ஆன் யுவர் ஹேட், உன்னோட தொப்பியை போட்டுக்கோ. ஸோ இந்த கிளாத்ஸ் போட்டுக்கிறத தவிர நம்ம ஜுவல்லரி ஐட்டம், ஜுவல்லரி போட்டுக்கும்போது புட் ஆன் திஸ் பேங்கிள், புட் ஆன் திஸ் ஸ்டட் அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி பெர்ஃப்யூம் போடும்போது புட் ஆன் திஸ் பெர்ஃப்யூம் அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ எது நம்ம போட்டுக்கோன்னு நம்ம சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் புட் ஆன் யூஸ் பண்ணலாம். அதாவது கிளாத்ஸ், ஜுவல்லரி ஐட்டம், பெர்ஃப்யூம் அந்த மாதிரி. ஸோ புட் ஆனோட நெக்ஸ்ட் மீனிங் டு கெட் ஃபேட். டு கெட் ஃபேட்னா வெயிட் போடுறது. எக்ஸாம்பிள் பாருங்கள். சி லுக்ஸ் லைக் சி ஹாஸ் புட் ஆன் வெயிட், அவள் பார்க்குறதுக்கு வெயிட் போட்ட மாதிரி இருக்கா. சி லுக்ஸ் லைக் சி ஹாஸ் புட் ஆன் வெயிட். புட் ஆன்னா வெயிட் போடுறது. செகண்ட் ஒன், ஐ ஆம் லக்கி ரியலி ஹேஸ் ஐ நெவர் புட் ஆன் வெயிட். நான் எப்போவுமே ரியலி நான் லக்கி, எப்போவுமே நான் வெயிட் போட மாட்டேன். ஐ ஆம் லக்கி ரியலி ஹேஸ் ஐ நெவர் புட் ஆன் வெயிட். ஹெஸ்னா இதில் ஆதலால். ஐ ஆம் லக்கி ரியலி ஹேஸ் ஐ நெவர் புட் ஆன் வெயிட். ஸோ புட் ஆனோட நெக்ஸ்ட் மீனிங் ஸ்விட்ச் ஆன். நம்ம ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு புட் ஆன் என்ன சொல்லலாம். புட் ஆன் தி லைட், அந்த லைட்டை போடு. புட் ஆன் தி டிவி, அந்த டிவியை போடு. புட் ஆன் சம் மியூசிக்கை போடு. புட் ஆன் சம் சாங்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு புட் ஆன் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புட்டவே. புட்டவேனா விலக்கி வைத்தல். ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து அதோட பிளேஸில் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம புட்டவே யூஸ் பண்ணலாம்.
புட் அவே யுவர் டாய்ஸ். குழந்தைங்க வந்து டாய்ஸ் அங்கங்கே போட்டுருவாங்க விளையாடிட்டு. ஸோ அதோட பிளேஸில் எடுத்து வைன்னு சொல்லும்போது நீங்கள் புட் அவே யூஸ் பண்ணணும். புட் அவே யுவர் டாய்ஸ். உன்னோட டாய்ஸை எடுத்து வை. அதே மாதிரி புட் அவேங்கிறது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டாய்ஸுக்கு அப்புறம் கொண்டு போகலாம். இதில் டாய்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் கொண்டு போகும்போது புட் யுவர் டாய்ஸ் அவே. நீங்கள் புட் அவே யுவர் டாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம், புட் யுவர் டாய்ஸ் அவேன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு புட் அவே யுவர் திங்ஸ். உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. புட் அவே யுவர் கிளாத்ஸ். உன்னோட கிளாத்ஸை எடுத்து வை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் வேர்ப் புட் அப். புட் அப்னா டு ஸ்டே, தங்கியிருத்தல். வேர் டு யூ ஸ்டே, நீ எங்கே தங்கியிருக்கிறாய். இங்கே ஸ்டேக்கு பதிலாக நீங்கள் புட் அப் யூஸ் பண்ணலாம். வேர் டு யூ புட் அப்னு கூட கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புட் அப் வித். புட் அப் வித்னா டு டாலரேட் சம்திங் ஆர் சம் ஒன். ஏதாவது வந்து நம்ம சகிச்சிக்கிறதுக்கு வந்து புட் அப் வித்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ கான்ட் டாலரேட் வித் யுவர் ஆங்கர். இங்கே டாலரேட் வித்துக்கு பதிலாக புட் அப் வித்னு யூஸ் பண்ணலாம். உங்களோட கோபத்தை வந்து என்னால் சகிச்சிக்க முடியாது. ஐ கான்ட் புட் அப் வித் யுவர் ஆங்கர். ஐ கான்ட் புட் அப் வித் யுவர் ஆங்கர். ஸோ பிக்சரில் இருக்கிறது பாருங்கள், ஐ கான்ட் புட் அப் வித் மை நெய்பர்ஸ் நாய்ஸ் எனி லாங்கர். என்னால் என்னோடய நெய்பர்ஸ் வந்து சத்தம் போடுறத சகிச்சிக்க முடியலை. எனி லாங்கர்னா இனி சகிச்சிக்க முடியாது. இட்ஸ் டிரைவிங் மீ மேட். என்னை அது பைத்தியமாகவே ஆகிறது. ஸோ புட் அப் வித்னா சகிச்சிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புட் டவுனுங்கிற ஃப்ரேசல் வேர்ப் பற்றி. ஸோ புட் டவுனுக்கு வந்து 2 மீனிங் இருக்குது. டு இன்சல்ட், டு ரைட். இன்சல்ட்னா அவமதித்தல், ரைட்னா எழுதுதல். டு இன்சல்ட், இன்சல்ட் அந்த மீனிங்கில் பார்க்கலாம். டோன்ட் புட் எனி ஒன் டவுன், யாரையும் வந்து அவமதிக்க வேணாம். செகண்ட் ஒன், ஸ்டாப் புட்டிங் யுவர் செல்ஃப் டவுன், யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். நீ ஒன்னையே வந்து தாழ்த்திக்கிறத வந்து நிப்பாட்டு. யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட், நீ ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸ்டாப் புட்டிங் யுவர் செல்ஃப் டவுன், இது தாழ்த்திக்கிறதுக்கு வந்து புட் டவுன் யூஸ் பண்ணலாம். ஸ்டாப் புட்டிங் யுவர் செல்ஃப் டவுன், யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். நெக்ஸ்ட்டு யூசேஜ் டு ரைட். புட் டவுனுங்கிறது வந்து ரைட்டுங்கிற மீனிங்கில் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ டீச் யூ, நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். யூ புட் இட் டவுன் இன் யுவர் நோட் புக், உங்களோட நோட் புக்கில் வந்து எழுதிக்குங்க. ஸோ இங்கே வந்து புட் டவுனுங்கிறது ரைட் அந்த மீனிங்கில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புட் த்ரூ. புட் த்ரூனா டு ட்ரான்ஸ்ஃபர் தி கால் டு சம் ஒன். யாருக்காவது வந்து காலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது புட் த்ரூ யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் கால் டு யுவர் மேனேஜர். அதுக்கு பதிலாக ப்ளீஸ் புட் மீ த்ரூ டு யுவர் மேனேஜர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் புட் மீ த்ரூ டு யுவர் மேனேஜர். உங்கள் மேனேஜருக்கு வந்து காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் புட் மீ த்ரூ டு யுவர் மேனேஜர். ஸோ லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புட் ஆஃப். புட் ஆஃப் என்ன டு போஸ்ட்பான், தள்ளி வைத்தல். ஹி புட் ஆஃப் தி மீட்டிங் அன்டில் டுமாரோ. அவர் நாளைக்கு வரைக்கும் வந்து மீட்டிங்கை தள்ளி வச்சுருக்காரு. ஹி புட் ஆஃப் தி மீட்டிங் அன்டில் டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன், ஹி புட் ஆஃப் தி மீட்டிங் டு 25th அக்டோபர். ஏதாவது ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்லும்போது டு யூஸ் பண்ணணும். அதாவது அந்த டேட்டில் வந்து அந்த மீட்டிங்கை தள்ளி வச்சுருக்காருன்னு சொல்லும்போது ஹி புட் ஆஃப் தி மீட்டிங் டு 25th அக்டோபர். நெக்ஸ்ட் ஒன், ஹி புட் ஆஃப் ஹிஸ் வெட்டிங். அவர் வந்து அவரோட மேரேஜை வந்து கல்யாணத்தை வந்து தள்ளி வச்சுருக்காரு. ஸோ பிக்சரில் இருக்கிறது பாருங்கள், டோன்ட் புட் ஆஃப் அன்டில் டுமாரோ வாட் யூ கேன் டூ டுடே. நீங்கள் வந்து இன்றைக்கி பண்ணுறது இன்றைக்கே பண்ணிடுங்க, நாளைக்கு வரைக்கும் வந்து தள்ளி வைக்க வேணாம். டோன்ட் புட் ஆஃப் அன்டில் டுமாரோ வாட் யூ கேன் டூ டுடே. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்சரில் இருக்கிறது பாருங்கள், டோன்ட் புட் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ் அனதர் டே. இன்னொரு நாளைக்கு வந்து உங்கள் ஹாப்பினஸை வந்து தள்ளி வைக்காதீங்க. ஃப்ரேசல் வெர்பெல்லாம் வச்சு இன்னும் நிறைய சென்டென்சஸ் நீங்கள் மேக் பண்ண பழகுங்க, பேச பழகுங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.